अस्सलाम वालेकुम। इनकी नाम ஒரு பாவக்காய் ரெசிபி பண்ண போறோம். அது பாவக்காய் முட்டை புர்ஜி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நமக்கு அளவிட முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வலியை கொடுப்பதும் நமக்கு மனதுக்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஓகே இப்போ நம்ம இந்த பாவக்காய் முட்டை புர்ஜி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இது கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறது இல்லை. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் வெடிச்சிருச்சு. இப்போது ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், மீடியமான வெங்காயம் தான், அதை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இது 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கசப்பை எடுத்துரும். அதுக்காக நான் இதை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். இது நீங்கள் அதனால் இதில் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டிருக்கிறதால இதை முதலையே நான் கழுவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இப்போது இந்த பாவக்காவை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கசப்பை எடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி போட்டுறது. இந்த தண்ணி இதெல்லாம் கசப்பு கொஞ்சம் எடுத்துடும். நீங்கள் நல்லா கசப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்படிங்க பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்துடும், அதை எடுத்து ஊற்றிடுங்க. இப்போது நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், அப்புறம் பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம். இதில் இப்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது ஒரு 3 நிமிஷம் இதில் நல்லா வணங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே. இது 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், மீடியமான தக்காளி தான். கொஞ்சம் தக்காளி இதுக்கு கூட தான் போடணும். அதனால் நான் இப்போ இந்த பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த தக்காளி 3 போட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அதை நான் மூடி போட்டு வேக வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த பாவக்காய் ஊற வைக்கும்போது 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன் உப்பு, அதனால் இது கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். ஓகே, அந்த ஊற வைக்கிறதும் யாராவது கசப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை, சாதாரணமாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாவக்காவும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை உடைச்சி வச்சுக்கலாம். நான் இது 2 முட்டை எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணால் 3 முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே கிண்டக்கூடாது, சும்மா அப்படி லேசாக பெரட்டினாதான் அது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். உங்களுக்கு முட்டை போடுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே வச்சுக்கலாம். நீங்கள் பாவக்காய் மசாலா செஞ்சோல்ல, அதே நீங்கள் வச்சுக்கலாம். அதை நீங்கள் சாப்பாட்டில் கூட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். இது முட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் சாம்பார் சாதம், இந்த ரசம் சாதம், வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்க தான் முடியும். ஆனால் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியாது. இதை நீங்கள் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட பாவக்காய் முட்டை புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட பாவக்காய் முட்டை புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.